ஓம் நமச்சிவாய. எம்ஜி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். அழகர் மலையில் காவல் தெய்வமாக அமர்ந்து இருக்கும் 18ஆம் படி கருப்புசாமியின் புராண கதை பற்றி பார்ப்போம். முன்னொரு காலத்தில் மலையாள தேச அரசன் ஒருவர் அழகர் மலையில் அருள்பாலிக்கும் அழகரின் திவ்ய பேரழகை பற்றி கேள்விப்பட்டு அழகரை தரிசிக்கும் நோக்கில் தன் பரிவாரங்களுடன் அழகர் மலைக்கு வருகின்றார். அழகரை தரிசித்த மன்னன் மனதில் ஓர் எண்ணம் ஏற்படுகிறது. அழகர் சிலையை எப்படியாவது தன் தேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று மனதில் தீர்மானித்து கொண்டு தன் ராஜ்யத்திற்கு திரும்புகிறான். மந்திர தந்திரங்களில் சிறந்த 18 மந்திரவாதிகளை அழைத்து எப்படியாவது அழகர் மலையில் குடிக்கொண்டு இருக்கும் அழகரின் சிலையை தன் தேசத்திற்கு கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார். அதற்கு சம்மதித்த 18 மந்திரவாதிகளும் தங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு காவல் தெய்வத்தை தங்களுடன் அனுப்புமாறு கேட்க, மன்னனும் மலையாள தேசத்தின் காவல் தெய்வமாக இருந்த கருப்புசாமியை 18 மந்திரவாதிகளுடன் அவர்களுக்கு காவலாக இருக்க அனுப்புகிறார். கருப்புசாமி எப்படி மலையாள தேசத்தின் காவல் தெய்வமானார் என்ற புராண கதை பற்றி பார்ப்போம். சபரிமலை சாஸ்தாவாக ஐயப்ப சுவாமி பாலகனாக இருந்தபோது மகிஷியை வதம் செய்ய கிளம்புகிறார். இதை அறிந்த சிவபெருமான் சிறுவனான ஐயப்பனுக்கு காவலாகவும் துணையாகவும் இருப்பதற்காக தன் சக்தியில் இருந்து கருப்புசாமியை உருவாக்கி ஐயப்பனுக்கு துணையாக அனுப்புகின்றார். கருப்புசாமியும் ஈசனின் கட்டளைப்படி ஐயப்பனுக்கு துணையாக செல்கின்றார். 18 படி அமைத்து சபரிமலையில் ஐயப்ப சுவாமி அமர்ந்த போது கருப்புசாமி முதல் படியில் அமர்ந்து விடுகிறார். இன்றும் கருப்புசாமியை வணங்கிவிட்டு தான் பக்தர்கள் 18 படி ஏறுகிறார்கள். சபரிமலை சாஸ்தாவின் காவல் தெய்வமாகவும் மலையாள தேசத்தின் காவல் தெய்வமாகவும் இருந்தார் ஈசனின் அம்சமான கருப்புசாமி. 18 மந்திரவாதிகளுடன் அவர்களுக்கு காவலாக அழகர் மலைக்கு கருப்புசாமி செல்கிறார். தங்கள் கண் இமைகளில் மந்திர மையை தடவிக்கொண்டு யார் கண்ணிலும் படாமல் அழகர் கோவில் கருவூலத்தில் அமர்ந்து தினமும் மந்திரங்களை ஓதி அழகரின் அழகையும் சக்தியையும் ஆவாகனம் செய்து கொண்டு இருந்தார்கள் 18 மந்திரவாதிகளும். அழகருக்கு தினமும் பூஜை செய்து வந்த பட்டர் இறைவன் முகம் கலையிழந்து போவதைக் கண்டு மனம் வேதனைப்படுகிறார். அழகர் பட்டர் கனவில் தோன்றி கருவூலத்தில் யார் கண்ணிலும் படாமல் இருக்கும் மந்திரவாதிகளை பற்றி கூறுகிறார். இதை அறிந்த பட்டர் மந்திரக்கட்டை அவிழ்ப்பதற்காக சாம்பிராணி புகையில் சில மூலிகைகளையும் மிளகையும் சேர்த்து கருவூலத்தில் புகை போட ஆரம்பிக்கின்றார். இதனால் கண்ணில் பூசியிருந்த மந்திரமை உருகி அழிந்து விடுவதால் 18 மந்திரவாதிகளும் அனைவரும் கண்களுக்கும் புலப்படுகிறார்கள். மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த 18 மந்திரவாதிகளையும் வெட்டி சாய்த்து 18 படிகளை செய்து அந்த படிகளில் கீழ் புதைத்து விடுகிறார்கள். இவர்களுக்கு காவலாக வந்த கருப்புசாமியை அழகர் அங்கேயே தனக்கு காவலாகவும் 18 மந்திரவாதிகள் இனி எழுந்து வராமல் இருக்க அவர்களுக்கு காவலாகவும் இருக்கும்படி பணிக்கின்றார். அழகரின் கட்டளைக்கு பணிந்த கருப்புசாமியும் அழகர் மலை ராஜகோபுர கதவில் ஐக்கியமாகி விடுகிறார். அன்று முதல் 18ஆம் படி கருப்பு என்று அழைக்கப்பட்டார். அக்கதவு சாத்தப்பட்டு அக்கதவிற்கு மட்டும் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது.
ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே ராஜகோபுர கதவு திறக்கப்படும். அந்த நிகழ்வு ஆடி மாதம் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆகிய 2 தினங்களில் மட்டும் ராஜகோபுர கதவு திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு பின் மீண்டும் சாத்தப்பட்டு விடும். பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றால் பீடிக்கப்பட்டவர்கள் இக்கோயிலுக்கு வந்து கருப்புசாமியை வேண்டிக் கொண்டால் அனைத்து துன்பங்களிலும் இருந்து கருப்பு காப்பாற்றுவார் என்பது உண்மை. மேலும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.